வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்றத முன்னே தெரிஞ்சுக்கிட்டா சில விஷயங்களை தவிர்த்திடலாம். ஆர் சில விஷயங்களுக்காக நம்ம ப்ரிகாஷனாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க இருக்குது, அதுவும் உங்களுடைய வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் என்ன நடக்க போகுது, அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஆனாலும் இது பிக்கப் கார்டு தான். ஸோ ஒரு பைலுக்கு உங்களுடைய வேலை, மணி சார்ந்த அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களையுமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்ட்ரோ முடித்தோடனே உங்களுக்கு நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். இங்கே இருக்கிற பைலில் நீங்கள் எந்த பைலை சூஸ் பண்ணணுன்றதை கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ண பைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட டைம் கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 555 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதே மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும், அண்ட் டாரோ கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம எஸ்பெஷலி ரெடி பண்ணியிருக்க முருகர் டேக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணுனாலும் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் டெய்லி மெசேஜஸும் நான் கொடுத்துட்ருக்கேன் நம்மளுடைய சேனல் ஷார்ட்ஸில். ஸோ அங்கேயும் போய்ட்டு நீங்கள் எங்கேஜ்டாக இருங்க. ஓகே? ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் ஷா ரீடிங். யாரெல்லாம் இந்த டெக்கை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான கரியர், மணி சிச்சுவேஷன், அடுத்து உங்களுக்கு வேலை ரீதியாக, பண ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 1, ப்ளீஸ் கெட் ஃபார் திஸ் ரீடிங். ஓகே, மேஜர் ஃபேஸ் இன் யுவர் லைஃப் இஸ் எண்டிங். எம்ப்ரேஸ் நியூனஸ். ஸோ இங்கே லாஸ்ன்னு வந்துருக்கிறதால நீங்கள் லாஸ் ஆக போதோ, ஐயையோ என்னவோ ஆயிடுச்சு, என்னவோ ஆக போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பதட்ட நிலைக்கு வராதீங்க. அண்ட் நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஓகே? நான் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாஸ் ஆகிருக்கீங்க நிறைய விஷயங்களில். சரிங்களா? பண ரீதியான விஷயங்களில் நான் சொல்கிறேன், நிறைய இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய வேலை ரீதியாக நிறைய மறுப்புகள் ஏற்பட்டிருக்கு. வேலை ரீதியாக நிறையா மறுப்புகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அதாவது இந்த ரெக்ரெஷன் சந்திச்சிருக்கீங்க. ரிஜெக்ஷன் சந்திச்சிருக்கீங்க. ஓகே, ரிக்ரெஷன் இருக்கும். ரிஜெக்ஷனால் உங்களுக்கு ஒரு ரிக்ரெஷன் இருக்கும். லைக் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வேலையில் புதுமையாக கொண்டு வரணும். ஓகே? அண்ட் பண ரீதியான விஷயங்களையும் புதுமையாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினச்சி நீங்கள் பண்ண காரியங்கள் அது கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன்லேயும் லாஸ்லேயும் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த லாஸ், இந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இந்த டினாயல்ன்றதே மறுப்பு, ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த லாஸ், ரிஜெக்ஷன்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே?
ஸோ தொடர்ந்து இழப்புகளை, ஃபெயிலியர்ஸை தொடர்ந்து வந்து நஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. ஸோ அதெல்லாம் கூடிய விரைவில் எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதில் வந்து இந்த ரிசர்ச் ஜாபை சார்ந்தவங்க, சயின்ஸ் ரிலேட்டடான ஜாப் சார்ந்தவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒரு மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இல்லை கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து சயின்ஸ் டீச்சராக இருக்கிறீங்க, சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, ஒரு லேப் டெக்னீஷியனாக இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, பர்டிகுலராக இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கரியரில் மணி சம்மந்தமாக கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலாம். ஏன்னா இப்போது அதற்கான டைம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த பைலை சூஸ் பண்ணவங்க மற்ற ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுடைய வேலையில் அந்த புதுமை கொண்டு வந்திருக்கீங்க, அதில் நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கு, ரிஜெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னா, ஸோ மேற்கொண்டு அது எதனால் அந்த ரிஜெக்ஷனும் லாஸும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ரைட்? நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா, ஸோ அதை எப்படி லாபகரமாக மாற்றலான்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஸோ வரக்கூடிய காலங்களில் அந்த யுக்தியை நீங்கள் கையாளும் போது உங்களுடைய பண ரீதியான, தொழில் ரீதியான விஷயங்கள் லாபகரமானதாக மாறும் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏகப்பட்ட வழிகள்லேருந்து பண வரவுகள் இருக்குது. பட் அதற்கு நீங்கள் அந்த பண வரவுகள் உங்களுக்கு எப்படி, எந்த வழியில் வரும், ஸோ என்ன ப்ராசஸில் வரும், ஒரே ஜாபில் இருக்கீங்கன்னா, ஸோ அது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னல் ஜாப் ஏதாவது இருக்கா, பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா, ஓகே, ஸோ பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணணும். நம்ம ஒரு ஆக்ஷன் கொடுத்தாதான் ஸோ அதற்கான விளைவுகள் நம்மளுக்கு வரும் இல்லையா, அவுட்கம்ஸ் வரும் இல்லையா. ஸோ அப்போது உங்களுக்கு பல வகையான பலதரப்பட்ட வழிகள்லேருந்து பணம் வர இருக்குது. பட் அது எந்த மாதிரியான வழிகளில் வரணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதற்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கு. மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், நான் அதுதானே சொன்னேன். ஸோ அதே தான், ஓகே, அதே தான் இங்கே வந்திருக்கு. அதிகப்படியான வழியிலிருந்து, பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பண வரவுகள் வர இருக்குது. ஸோ அந்த வழிகள் என்ன மாதிரியான வழிகளாக இருக்கும்ன்றது சூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து இழப்புகளை பற்றியும், மறுப்புகளை பற்றியும், ரிஜெக்ஷன்ஸை பற்றியும் ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட்? ஓகே. ஸோ உங்களுக்கு நான் சம் கைண்ட் ஆஃப் டேரோ கார்ட்ஸும் இங்கே எடுத்துட்டேன். 4 of Cups. ஓகே. ஸோ அவங்களோட எனர்ஜியில் ஆக்சுவலாக இந்த டேக்கு நான் முடிக்கல. இந்த டேரோ கார்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன். பட் என்னையே அறியாமல் நான் அதை எடுத்து அதை ஷஃபிள் பண்ணி எடுத்து பார்த்தீங்க இல்லையா. பட் அங்கேயும் வந்திருக்கிறது வந்து இதுதான், இந்த 4 of Cups. இது வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் கொடுக்குது. நீங்கள் தான் வந்து இல்லை நான் இதை இழந்துட்டேன், பர்டிகுலராக இந்த விஷயம் எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு, அதில் ஜெயிச்சது தானே நம்ம வரக்கூடிய விஷயங்கள் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ஒரு அடமெண்ட் மாதிரி எங்கே முடங்குனீங்களோ அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வாங்க. ஓகே. ஒரே விஷயத்துலே வந்து ரொட்டீனாக ஒரே விஷயத்த பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கு, பண ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக. அப்போ நீங்கள் ஒரே விஷயத்த நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அது எப்படி இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி அப்போ ஒர்க் அவுட் ஆகும்? ஓகே. இது எப்படி உங்களுக்கு அவுட்கம்ஸை கொடுக்கும்? ஸோ விஸ்டம், பெர்ஃபெக்ஷனிசம், ரைட். உங்களுக்குள்ள அந்த அறிவாற்றலை அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பணம் சார்ந்த, வேலை சார்ந்த அறிவாற்றலை மேலும் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரே ரூட்லேயே தான் நான் போயிட்டுருப்பேன், அதுதான் சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. ஓகே. ஸோ உங்களோட இலக்கை வந்து நீங்கள் எந்த ரூட்டில் இருந்து வேணாலும் அடையலாம். ரைட்? ஸோ அது அடையிறதுக்கான ஒரு கரெக்டான ரூட் எது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்கு சம்டைம்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் தேவைப்படும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய பீரியடில் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது வந்து
சின்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைகள் இருக்குது, நான் வந்து ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஷாப் வந்து நான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன், ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். மல்டிபிள் ஆப்ஷன் வந்து அப்போ எப்படி வந்து உங்களுக்கு பண வரத்து இருக்கும். ஸோ உங்களுக்கும் வேலை ரீதியாக வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டைமில் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும், நீங்கள் அதை பற்றின யோசனைக்குள்ளே வந்து வரணும், ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். ஸோ அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அவுட்கம்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ரீடிங்கில் வந்து வருது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான ஜாப் மணி சிச்சுவேஷனுக்கான ரீடிங் வந்து நம்ம பார்த்தோம். இப்போது எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் அடுத்து என்ன நடக்க இருக்கு. ஓகே, we have perfected work. ஓகே, Knight of Swords. Okay. Okay. 5 we have start. உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்யூனிகேஷன் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு டிவைன் சைட்லேருந்து ஒரு வழிகாட்டுதல் வந்து கிடைக்க இருக்குது. அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி அதை சக்ஸஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து என்ன மாதிரியான நிறைய ஆசைகள் இருக்குது, அதாவது பெரிய ஆசைகள் இருக்குது. ஸோ உங்களுடைய விஷ் என்ன, அதை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுடைய ரிலேஷன் பார்ட்னரோட நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதற்கான வாய்ப்பு வந்து இந்த டிவைனும் யூனிவர்ஸும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா, நீங்கள் வணங்குற தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ராவலிங் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்களில். வைஸ் வர்ஸா அது நீங்களும் உங்கள் பர்சனும் ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்கன்னா யாரோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணி வந்து மீட் பண்ணி உங்கள்கிட்ட சில விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கும் அண்ட் சில ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்குமான விஷயங்கள் நடக்க இருக்குது. ஸோ இமோஷ்னலி நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆக போகிறீங்க. ஓகே, அதாவது வேறெவர் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, ஏரியாஸ்னால் லைக் இமோஷ்னல் ஏரியாஸில் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப காயத்தை கொடுத்துருச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் வந்து மூவ் ஆன் ஆகணும் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, இல்லை எனக்கும் என் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு, ஸோ இதனால் நானும் காயப்பட்டிருக்கேன், பட் இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆனால் தான் அகைன் இதை வந்து நாங்கள் ரீகன்சிலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு தரப்பினருக்கும் நீங்கள் இமோஷ்னலி மூவ் ஆன் ஆகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டானதாக தான் இருக்கும். ஏன்னா மேஜரான விஷயங்கள்லாம் பெஸ்ட்டானதாக தான் இருக்கும்னு சொல்லி வாய மூடல லவர்ஸ் கார்ட். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹீல் பண்ணிக்க போகிறீங்க, ரெக்கவர் பண்ணிக்க போகிறீங்க. என்ன மாதிரியான ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும், என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள் இருக்கட்டும் உங்களுக்குள்ளே, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ரெக்கவர் ஆகிக்க போகிறீங்க, ஹீல் ஆகிக்க போகிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட இமோஷன்ஸை ஷேர் பண்ண போகிறீங்க. இதை உங்களால் கண்கூட பார்க்க முடியாது. யூ டோன்ட் சி அட் ஆல். ஓகே, நீங்கள் இதை பற்றி பெருசான ஒரு ஐடியா இருக்காது. இப்போ நான் சொல்லும் போது கூட எனக்கு இதெல்லாம் நடக்க போகுது, கேட்க நல்லா இருக்கு, எங்கே நடக்க போகுது, ரைட்? ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வகையில் அந்த ஒரு ரீகன்சிலேஷனோ இல்லை அந்த ஒரு இமோஷ்னல் ஷேரிங்ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குள்ளேயும் நடக்கும். ஸோ அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே,
உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரையில் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள், நீண்ட நாள் காத்திருப்புகள் வந்து பலன் கொடுக்க போகுது அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் உங்களுடையது. ஸோ அவங்களுடைய வரவை நீங்கள் எதிர்பார்க்குறது நல்லது, எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பெயின்ஃபுல் எண்டிங் ஸ்டோரி எதுவானா இருக்கட்டும், உங்களுடைய பெயின்க்கெல்லாம் ஒரு எண்ட் கார்டு கொடுக்குற வகையில் அவங்களுடைய என்ட்ரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. லெட்ஸ் see the exact correct card. ஓகே, சரி எடுத்தேன் இல்லையா, இதை எடுத்துகிட்டு நான் க்ளோஸ் பண்ணேன், அகைன் இதே தான் வந்திருக்கு. ஸோ அதே தான், இந்த ட்ராவலிங் ரொம்ப ஆக்ஷன்ஸ் ஸ்பீடு இந்த ரெண்டுமே இருக்குது நெக்ஸ்ட் வரக்கூடிய காலங்களில். ஓகே, ட்ராவல்னாலே என்ன, ஆக்ஷன் ஸ்பீடு. ஸோ இந்த விஷயங்கள் அப்போ உங்களுக்கு நடக்க இருக்குது. நீங்கள் உங்கள் பர்சனோட எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் சரி, ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்தாலும் சரி, அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் மீட் பண்ண போனாலும் சரி, ட்ராவலிங் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்ஷன்ஸோடு அடுத்து உங்களோட ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து மூவ் ஆக இருக்குது. ஓகே, சில விஷயங்கள் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்க இருக்குது, கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டடாக நடக்க இருக்குது. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பெஸ்ட்டானதாக இருக்க போகுது. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள் பெஸ்ட்டானதாக இருக்க போது. ஓவர் வெல்ம் ஆக போகிறீங்க, ஓவர் ஃப்ளோ ஆக போகிறீங்க. எப்படி வந்து தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அது நிரம்பி வழியும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களோட எமோஷன் சார்ந்த விஷயங்கள் நிரம்பி வழிய போது, உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் நிரம்பி வழிய போது, மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் அதை நிரம்பி வழியக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம் பீரியட் நெக்ஸ்ட் வரக்கூடிய டைமில் நடக்க போகுது. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் சரி, இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இதை பார்த்து இன்னும் நியர் ஃப்யூச்சரில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ரிலேஷன் சார்ந்து அடுத்து வரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் சார்ந்து, கரியர், மணி சார்ந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 555 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் இந்த டெக்கை சூஸ் பண்ணிங்களோ, ஸோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய வேலை சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் அடுத்து என்ன நடக்க இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ we have money MGR, change. Pile number 2, this card could indicate your career or financial could take a giant leap forward. இந்த புதையல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு பண ரீதியாக ஒரு புதையல் கிடைக்க போகுது, ரைட்? உடனே புதையல்னு புதையல் தேட போயிடாதீங்க. அந்த மாதிரியான ஒரு புதையல், ஃபார்ச்சூன் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது. ஒரு ஜாக்பாட் மாதிரி. அதாவது நீ இந்த காரியம் செஞ்சினா உனக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கும், பண ரீதியாக வெல் செட்டில் ஆகிடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்குது. பண ரீதியாக மிகப்பெரிய ஒரு லக் அடிக்க இருக்குது. நிறைய விஷயம் சேஞ்ச் ஆக போகுது, பெட்டரான விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உங்களுடைய வேலை ரீதியான விஷயங்கள் நிறைய சேஞ்ச் நடக்க போகுது. மேபி நீங்கள் நிறைய பேர் வேலையை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தொழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பண ரீதியான விஷயங்களில், ரைட்? ஸோ மேற்கொண்டு பார்க்கலாம். நம்ம வந்து மேஜராக ஒரு பெரிய விஷயத்தையே வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஓகே, செட்டில் ஆக போகிறீங்க, ரைட்? உங்கள் சோல் வந்து சொல்லுது, உங்களுடைய மனசு வந்து சொல்லுது, நம்ம இந்த பாதையில் போயிட்டுருக்கோம், இது வந்து சரி இல்லை, இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும்,
லைஃப் டைமுக்கு நம்ம செட்டில் ஆகிடலாம். இந்த பாதை நம்ம சூஸ் பண்ண பாதை சரியில்லை, உங்கள் மனசு சொல்லுது இல்லையா, உங்களை சோல் ட்ரை பண்ணுது இல்லையா அதை சொல்ல. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ அதற்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட ஜாப் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேறு வழி வாழ்வாதாரம் கூட வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய சோல் வந்து இல்லை, இதை சேஞ்ச் பண்ணு கண்டிப்பாக செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது இல்லையா அவங்களோட மனசு. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆசைப்படுங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க இருக்குது. ஓகே, மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ஸ், வேறு ஏதாவது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் அதற்கான அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, பெனிஃபிட்ஸ் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அதில் ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஓகே, சரி, அள்ள குறையாது அப்படின்ற மாதிரி எடுக்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. The universe will meet all your needs. ஸோ பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் வந்து வருத்தலாம் படாதீங்க. இறைவா, நீ எனக்கு காது கொடுத்து கேட்குறியா, என் மன கஷ்டத்தை கேட்குறியா, பிரபஞ்சம் இருக்குன்றாங்களே, அது எங்கே இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுடைய நீட்ஸை கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற வகையில், சாட்டிஸ்ஃபை பண்ணுற வகையில் சில விஷயங்கள் உங்களுக்கு தரப்போகுது. பண ரீதியான சில ஆஃபரிங்ஸை உங்களுக்கு தரப்போகுது. ஓகே, அது கண்டிப்பாக தொழில் மூலயமா, வேலை மூலயமா தான் அந்த ஆஃபரிங் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அது உங்கள் உழைப்பினால் உருவான ஒரு விஷயமாக இருக்கும், அது நிலையானதாக இருக்கும். அதனால் அதன் மூலயமா தான் உங்களுக்கு இந்த மிகப்பெரிய பண ரீதியான ஆஃபரிங்ஸை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்க, ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, டிசைனராக இருக்கீங்க, வெப் டிசைனராக இருக்கீங்க, இல்லை ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க, இல்லை வந்து க்ரியேட்டராக இருக்கீங்க, ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, கலைகள் சார்ந்த துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி வந்து மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இருக்குது, காத்துக்கிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கலனாலும் இனி ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு ஆஃபர் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா அது எல்லா விஷயங்களும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியான. ஸோ மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ஓகே, வேறு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் see file number 2. Windfall. You are about to receive a windfall of money or a இந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் புதையல் வந்துருச்சு, ஸோ கூரையை பிச்சுட்டு கொட்டுற விஷயமும் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பண மழையில் நினைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை மட்டும் நினச்சிக்கிட்டே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டிங்கன்னா அது நடக்காது. நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயங்களில் இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. இன்னும் வேகமாக உங்களுடைய விஷயங்களை செய்யுங்க, உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஓகே, என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் ரீதியாக, ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்படி தான் நடக்கும், எல்லாம் நல்லா போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் சடனாக வந்து என்கிட்ட ஒன்றுமே இருக்காது, எல்லாமே வந்து ரிவர்ஸில் நிற்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு. பட் இனிமேல் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய த்ரூ வேர்ல்டு லெவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டைம் கூட இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியல் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா
கண்டிப்பாக பண்ணுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு பெனிஃபிஷியலும் அடையலை அப்படின்ற போது வரக்கூடிய நாட்களில் அதுக்கான மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் அவுட்கம்ஸை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. ஸோ அதற்கான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அப்படி நடந்தாலும் அதை ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் கன்வே பண்ணி உங்களுடைய லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான விஷயங்களை தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து உங்களுடைய கரியர், மணி சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த பைல் நம்பர் 2க்கு வந்து ரீடிங் வருது. ஓகே, இப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் மணிக்கான விஷயங்களை வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஸோ அடுத்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள். அது அடுத்து என்ன நடக்க இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன நடக்க இருக்கு, வாட்ஸ் கோயிங் ஆன், ஃபைல் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் கார்ட், டெத் கார்ட். ஓகே, ஸோ டெத்துன்னு ஒன்றும் பயப்படாதீங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் நியூ பிகினிங் காட்டுது. எண்டிங் நியூ பிகினிங். ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்குது. அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. ஒரு எண்டிங் நியூ பிகினிங், சம் கைண்ட் ஆஃப் எண்டிங்ஸ் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் இருக்குது. மேஜரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குது. அண்ட் சீரியஸான ரிலேஷன்ஷிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சீரியஸ்னஸ் நோக்கி போக போகுது. இது வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு சீரியஸ் ஆக்டிவிட்டீஸும் இல்லை. நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ திரும்பி பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பட் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சீரியஸான ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு, அதாவது ரிலேஷன்ஷிப் சீரியஸாக கொண்டு போக போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய பய உணர்வு, உங்களுடைய ட்ரஸ்ட் இஷ்யூ இதெல்லாம் வந்து தூக்கி ஓரமாக போட்டுட்டு, தூக்கி தூரம் போட்டுட்டு, இது என்னுடைய ரிலேஷன்ஷிப், இதுக்கு நான் தான் வந்து ஒரு பொறுப்பேற்றுப்பேன். ஸோ இதுக்கு மேலே இதை பர்ஃபெக்டாக கொண்டு போகிறது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. ஸோ என் ரிலேஷன்ஷிப்பை நான் தான் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், அது என்னுடைய ஒரு ஜாப், என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை கையில் எடுக்க போகிறீங்க. மேபி சில பேர் வந்து என் ரிலேஷன்ஷிப் தான் என்னோடய டிக்னிட்டியே, ஸோ அதை நான் வந்து இனிமேல் கரெக்டான ஒரு ஆங்கிளில் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதுவும் மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆண் நபர் அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ பெண் நபருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்க போகுது, ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது, ஒரு திருப்தி கிடைக்க போகுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் அவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஆண் நபர் வந்து பொறுப்பாக அண்ட் வந்து இந்த ஃபீமேல் பர்சனுக்காக ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக நின்று ஒரு பொறுப்பான ஒரு பர்சனாக வந்து சில விஷயங்களை அடியெடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கு. பிகாஸ் இந்த மேல் பர்சன் இந்த ஃபீமேல் பர்சன் கஷ்டப்படுறதையோ, அவங்க நிறைய விஷயங்களில் பெயின் அனுபவிக்கிறதையோ, சேட்னஸாக இருக்கிறதையோ பார்த்துருக்காங்க நிறைய. ஸோ அதனுடைய ஒரு தாக்கம் இப்போது என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை, என்னுடைய ஃபீமேல் பர்சனுக்காக நான் ஏன் இதை ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடாது, நான் ஏன் இதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடாது, நான் ஏன் இதுக்கான பொறுப்புகள் எடுக்கக்கூடாது, அது பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், அதுதானே என்னுடைய வாழ்நாள் ஒரு டிக்னிட்டி அப்படின்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சன் சில விஷயங்களை பொறுப்புடன் கையாள போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு. கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் எண்டிங்ஸ் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் இருக்குது. பேட்டர்ன்ஸ் எல்லாமே நிறைய மாறப்போகுது வரக்கூடிய நாட்களில். ஓகே, ஸோ அதில் வந்து இந்த ஃபீமேல் பர்சன் எதை செஞ்சாலும், இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எதை செஞ்சாலுமே
இந்த மேல் பர்சன் வந்து அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருக்க போகிறாங்க. இந்த ஃபீமேல் பர்சனுக்கு யாராவது நிறையா பெட்ரயல் கொடுத்துருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த ஃபீமேல் பர்சனை ஏமாத்துறதுக்கு கூட மற்றவங்க ரெடியாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் அவங்கள நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல் பர்சன். ஸோ அந்த ஏமாற்றங்கள், அந்த ஒரு துரோகங்கள், இல்லை அந்த ஒரு ஸ்வாட் அவங்களுக்கு வராமல் தடுக்கிற விதமாக இந்த மேல் பர்சன் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்க போகுது. எதர் நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. So what is next? Relationship file number 2. Say அதாவது கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும் உங்களோட ரிலேஷன்ஷிப். சரிங்க, நீங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இதுக்கு மேலே என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிறதா இருக்கட்டும். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத டெவலப்மெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு விதமான டெவலப்மெண்ட்ஸ் தான். ஸோ நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நம்மளோட பார்ட்னர் அப்படின்றதே ஒரு விதமான டெவலப்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமாகிட்டே போக போகுது. ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கமிட்மெண்ட்டான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்ததிகள் உருவாகிறதுக்கான குழந்தை பேர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மதர் சைடில் இருந்தோ இல்லை உங்களுடைய குலதெய்வம் சைட்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்க இருக்குது வரக்கூடிய நாட்களில். ஓகே, ஸோ மேற்கொண்டு லெட்ஸ் see one more card. Okay, see the sun card. ஸோ ஒட்டுமொத்த ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்நாளில் நடந்த ஒட்டுமொத்த ஹாப்பினஸ். see 3 of Pentacles. Get ready to the vacation. உங்கள் பார்ட்னர் கூட வெக்கேஷன் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அந்த வெக்கேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த வெக்கேஷன் அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத ஒட்டுமொத்த சந்தோஷமும் அந்த வெக்கேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் பார்ட்னரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யூ ஆர் கோயிங் டு ப்ளே ஈச் டுகெதர். ஸோ 2 பேரும் சேர்ந்து ப்ளேஃபுல்லாக இருக்க போகிறீங்க. குழந்தைத்தனமாக வந்து உங்களுடைய ஈகோ, ப்ரையாரிட்டி, ப்ரைடு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அந்த ஒரு வெக்கேஷன் இஃப் யூ கோ டு சம் கைண்ட் ஆஃப் வெக்கேஷன், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெக்கேஷன் போகிறீங்கன்னா உங்கள் பார்ட்னரோட, ஸோ அந்த டைமில் நீங்கள் யார் அவங்க யார் எல்லாத்தையும் மறந்து குழந்தைத்தனமாக விளையாடி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க போகிறீங்க. ஸோ அந்த டைம்லேருந்து உங்களுக்கான சேஞ்சஸ் உருவாகிடும், உங்கள் ரிலேஷன்ஷிப்கான சேஞ்சஸ் உருவாகிடும். ஸோ நிறையன்றதை விட ஒரு பெரிய விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து கண்கூட பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் அடுத்து உங்களுக்கு நடக்க இருக்குது. சம் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து நடக்க இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான அடுத்து வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரீடிங். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ பைலம் வச்சு உங்களுக்கான நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஜாப், மணி சம்மந்தமான ரீடிங்கும் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 555 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ பைலம் 3, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரெல்லாம் இந்த டெக்கை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர் அண்ட் மணியில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக அடுத்து என்ன வரப்போகுது, நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் pile number 3, please kind of for this reading. What is next for pile number 3? Okay, pile number 3, you are going through some kind of change, settling.
பைல் நம்பர் 3க்கு ஒன்று சொல்லணும். பைல் நம்பர் 3 ஒன்றை செலக்ட் 2வை செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் வந்து 3க்கு போயிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ 2வா 3யா அப்படின்ற மாதிரி ஒரு டைலமாவில் இருந்திருப்பீங்க அண்ட் 3யை பிக் பண்ணியிருப்பீங்க. சில பேர் என்னென்னா 3யை பிக் பண்ணதுக்கப்புறம் அச்சோ 2வை பிக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 2 விதமாக நீங்கள் யோசிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பைல் நம்பர் 2வையும் தாராளமாக பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதில் ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த 3யோடு அதில் கனெக்ட் ஆகிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேபி அது உங்களுக்கான ரீடிங்காகவும் அதுலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2வும் நீங்கள் போய் வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே. சேஞ்ச் த பாஸ்ட் அந்த மாதிரி நினச்சவங்க மட்டும் பாருங்கள், நினைக்காதவங்க 3யை மட்டும் பாருங்கள். ஸோ ஒரே விஷயத்தில் கிளாரிட்டியாக இருங்க. ரைட். ஸோ பணம் சார்ந்து கரியர் சார்ந்து கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நடக்க இருக்குது. ஓகே. பாஸ்ட்டில் இழந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்குது. ஸோ பாஸ்ட்டில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஆர் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இழப்புகள் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த வாய்ப்பு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த வாய்ப்பு திருப்பியும் உங்கள் கதவை தட்ட போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பி ரெடி ஃபார் தட். அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிடுங்க, ரெடி ஆகிடுங்க. ஸோ அந்த வாய்ப்பு உங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தா கிட்ட போய் மிஸ் பண்ணிட்டோமே, இது கிடச்சிருந்தா நம்ம என்ன லைஃப் செட்டில்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே வாய்ப்பு திருப்பியும் வர போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட். அண்ட் அந்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒர்க்காக இருக்கட்டும், அதை விட்டுறாதீங்க. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட். அதையும் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயும் இன்வால்மெண்ட்டாக இருங்க. ஸோ அந்த வாய்ப்பு வரும்போது அதை என்னன்றதை கன்சிடர் பண்ணி அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இழந்ததை நினச்சி ஃபீல் பண்ணீங்க, அதற்காக யூனிவர்ஸ் அகைன் தரக்கூடிய வாய்ப்பாக தான் அது இருக்க போகுது. ஓகே. அந்த பாஸ்ட் missed opportunities. So let's see for pile number 2. Gossip. வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். மிகப்பெரிய ஒரு பொசிஷன் வர இருக்குது, மிகப்பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அந்த டைமில் இன்னொரு விஷயமும் கூடவே சேர்ந்து வரும். பீப்புள்ஸ் நிறைய பேர் உங்களை நோட்டீஸ் பண்ண போகிறாங்க, நிறைய மக்கள் நோட்டீஸ் பண்ண போகிறாங்க உங்களை. இதில் வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபீல்டை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் காசிப் உங்களை பற்றி பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து இந்த வாய்ப்புகள்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் இழந்தாலும் திருப்பியும் எப்படி வந்து இது லைக் கிடச்சிருக்கு, நீங்கள் துவண்டு போனாலும் திருப்பி எப்படி அதே ஒரு இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறீங்க. ரைட். ஸோ என்ன மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டாக்டிக்ஸ் தான் இருக்கா, இல்லை திறமையினால தான் இவ்வளோ தூரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி சம் கைண்ட் ஆஃப் காசிப் அது வந்து பேச போகிறாங்க. ப்ராபப்ளி ஒரு காசிப் பேசுகிறாங்கன்னா ஸோ அங்கே ஒரு ஜெல்லஸ் இருக்கும். அந்த ஜெல்லஸ் எதனால் வரும்? ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக அவங்கள விட பெஸ்ட்டாக இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த ஜெல்லஸால் காசிப் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்குது. ஸோ கான்ஷியஸாகவும் இருங்க. மற்றவங்க பேசுகிறத பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதுக்கு காது கொடுத்து கேட்கணும் அவசியம் இல்லை. காசிப் சொல்கிறேன், ஆனால் அவேர்னஸாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 வந்திருக்கீங்க. ஸோ 2வையும் போய் பாருங்கள். ஓகே. ஸோ அதில் வந்தது தான் இதில் வருது. ரைட். மிகப்பெரிய ஒரு பணம் ரீதியான ஆஃபர் வர இருக்குது. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுடைய சம் கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி சக்ஸஸ் ஆக போகுது. மிகப்பெரிய புதையல் உங்களுக்கு வர இருக்குது. சேவிங்ஸ் வர இருக்குது. பண ரீதியான ஆஃபர்ஸ் வர இருக்குது. பட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். நல்ல ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து இந்த சம்மர் டைமில் நிறைய எடுத்துக்கோங்க. ஓகே. ஈவன் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது சம்மராக இல்லைனா கூட நீங்கள்
இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய ஐக்யூ லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கான்ஷியஸாக இருப்பீங்க அண்ட் ஹெல்த் வைஸும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஏன்னா அப்போ தான் வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கான மெசேஜ் தான் அது. ஓகே, இருந்தாலும் நம்ம லெட்ஸ் சி பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கான சம் கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பார்ட்னர்ஷிப், நீங்கள் எதிர்பார்த்தீங்க இல்லையா, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு ஸ்டேபிளான, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பார்ட்னர்ஷிப் எனக்கு வேணும் எதிர்பார்த்தீங்க இல்லையா, அதுவும் கிடைக்க இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடைக்குன்னா நம்ம வந்து உடலால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். லீடர்ஷிப் ஹெல்ப். சரி, உங்கள் உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடம்புக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அதை சரி பண்ணுங்கள். அண்ட் எந்த விதமான பார்ட்னர்ஷிப் வந்தாலும் ஹெல்தியான ஒரு பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணணும், ரைட்? அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டியோடு நீங்கள் வந்து ரோல் ப்ளே பண்ணணும், சரிங்களா? என்ன பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் டீம் ஒர்க் ப்ராஜெக்ட் செஞ்சாலும் சரி, அதில் நீங்கள் லீட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத மற்ற நபர்கள் அதை வந்து கேட்டு ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு நீங்கள் தயாராகுங்க. அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் உங்களுடைய லெவலையும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகும், சரிங்களா? ஸோ கூட்டத்தோடு ஒன்றா இருக்காதீங்க. அண்ட் பார்ட்னர்ஷிப் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் அவங்கள லீட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களால் அதுவும் பண்ண முடியும். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு ஹெல்தியான பவுண்ட்ரிஸ் வைக்கிறது நல்லது. இது எல்லாம் வந்து எதனால்னா இதை தொட்டு தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் வந்து வரும். ஸோ அது ஒரு கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ரைட் சாரி. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் தேவைப்படுதுன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்களுடைய ஒர்க்லேயோ வந்து சீனியர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸில் அந்த சார்ந்த துறைகள்லேயே ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறது கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் see with one more card. Number 3, take off. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எதுக்காகவும் நீங்கள் தயங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்கள் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, டேக் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் வர இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் லாஸில் இருந்தீங்கன்னா அதை ஈடு கட்டுறதுக்கு இப்போது இந்த டைமில் நீங்கள் டேக் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டைமில் சில விஷயங்கள் நீங்கள் டேக் ஆஃப் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை ரன் த்ரூ பண்ணுறீங்க, ஸ்பீடான ஆக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த லாஸ்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் சரியாகிடும். அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியான இதில் ஒரே ஒரு அலர்ட் என்னென்னா, ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஸ்பீடாக பண்ணாதீங்க. ஓகே, பிஸ்னஸ் ரீதியாக ஒர்க் ரீதியாக ஸ்பீடாக ஆக்ஷன்ஸோடு இருங்க. ஆனால் பணம் ரீதியான விஷயங்களில் ரொம்ப அவசரப்படாதீங்க, ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும்னு பார்க்காதீங்க. ஏன்னா அது கைண்ட் ஆஃப் அகைன் ஒரு லாஸை கூட உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண ரீதியான விஷயங்களில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான பணம் ரீதியான, வேலை ரீதியான அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ரீடிங். ஸோ இப்போது நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த ரீடிங். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். File number 3, what's next in your relationship? So file number 3, what's next in your relationship?
Okay, we have temperance. Pile number 3 we have the chariot. Okay, ஸோ மேஜரான விஷயங்கள் நடக்க இருக்குது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். மேஜரான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, மேஜரான ஒரு டெவலப்மெண்ட், மேஜரான ஒரு ஆக்டிவிட்டீஸ், மூமெண்ட் அது வந்து நடக்க இருக்குது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஓகே. ஃபைல் நம்பர் 3. ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஜக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபெயிலியர்ஸ் ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சி நம்ம ஒன்று பண்ணால் கடைசியில் இப்படி வந்து நடந்துருச்சு. மேபி அது பிரேக்கப் ஆன விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம். உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி அப்ரோச் பண்ணி ஒரு கமிட்மெண்ட் மேரேஜ்க்கு அப்ரோச் பண்ணி அது ஃபெயிலியர்ஸாக கூட போயிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்து இருக்குது இல்லையா. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே, ஸோ இந்த ஃபெயிலியர்ஸையும் இந்த ஒரு ஆப்போசிஷன்ஸையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தெம்பு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கோ உங்கள் பார்ட்னருக்கோ அந்த தெம்பு கிடைக்க இருக்குது. ஸோ இதனால் வந்து யாரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு இந்த ரிலேஷன் வேணும், எனக்கு இந்த பர்சன் வேணும், ஸோ நான் வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் வாழ முடியும். ஸோ இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ அதனால் இதை மற்றவங்களுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது. இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கணும், நான் தான் டிசைட் பண்ணணும், இதை நான் தான் கண்ட்ரோல் ஓவர் பண்ணணும். ஸோ என்னை மீறி, என்னோடய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மீறி இந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்களோ உங்கள் பார்ட்னரோ வந்து செய்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முழுவதுமாக இந்த யூனிவர்ஸும் சரி, டிவைனும் சரி, ஏஞ்சல்ஸும் சரி உங்களுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்றது. த டிவைன் மதர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதற்கான சக்தியும் சரி, அதற்கான ஒரு தெம்பு, அதற்கான ஒரு தைரியம், இதெல்லாம் உங்களுக்கு அவங்க வந்து ஃபீட் பண்ண போகிறாங்க. அந்த டிவைன் மதர் உங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறாங்க. அந்த டிவைன் மதர்ன்றது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், ஓகே, உங்களுடைய ஹையர் ஸ்பிரிட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் யாரை டிவைன் மதராக நீங்கள் ரிலேட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு ஹையர் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஸோ அவங்க உங்களுக்கு அந்த ஒரு தைரியம், தெம்பை வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கோ. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்போ தானே உங்களால் கொண்டு போக முடியும், எல்லா ஆப்போசிஷன்ஸையும் ஃபெயிலியர்ஸையும் கடந்து. ஸோ அந்த விஷயங்களை அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் ஏன்னா ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு, ஆப்போசிஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய டிசப்பாயின்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்றதுனால இதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அதுதான் இங்கே இருக்கிற மெயின் விஷயமே. ஸோ அது ஸ்டாப் பண்ணால் தானே வந்து அதோட முடிஞ்சிடும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. நான் நிறைய இதனால் பட்டுட்டேன், நிறைய விஷயம் நான் இழந்துட்டேன், இல்லை நிறைய இதுக்காக என் பார்ட்னருக்காக நிறைய நான் காயங்களை அனுபவிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, அப்போது ஓகே அது என்னன்றது தான் பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு துடுக்குத்தனமான ஒரு தைரியத்தோடு நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ வந்து சில காரியங்களை மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சமீப காலமாக ஒரு சூசைடல் தாட்ஸ் உங்களுக்கு ஓடிட்டுருக்கலாம், லைஃபே முடிஞ்சு போன விரக்தி நிலையில் இருந்திருக்கலாம், எல்லாமே வந்து என்னை கையை விட்டு போயிடுச்சு, எதுவுமே எனக்கு வந்து அமையலை அப்படின்ற மாதிரி இருக்கலாம், ஒரு விரக்தி நிலை, டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தாலும் நீங்களும் உங்கள் பார்ட்னரோ, பட் இப்போ வந்து ஓகே இதுக்கு மேலே வந்து இழக்கிறதுக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம சஃபர் ஆகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ இனிமேல் வர்றதை பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய பார்ட்னர் அந்த சைடு ரெடினா நானும் ரெடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வாய்ஸ் வர்ஸாக நீங்கள் 2 பேருமே வைக்க போகிறீங்க. அண்ட் ஸோ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து வரப்போகிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் தெளிவும் கிடைக்கலன்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் தெளிவு முடிவு கிடைக்கும். அண்ட் இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை
இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தெம்பும் தைரியத்தையும் டிவைன் மதரும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 சைட்லேயும் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க இருக்குது. ஒரு ஒரு தைரியமான முன்னெடுப்புகள் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ரீடிங்கில் வந்து வருது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 இதுதான் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் சார்ந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு ரீடிங். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான நெக்ஸ்ட் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிஸ்னஸ் ஆர் கரியர் ஆர் மணி சார்ந்த விஷயங்கள் என்னன்றதை பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 555 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேர்களே, இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் உங்களோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி உங்களுடைய கரியர், மணி சம்மந்தமாகவும் அண்ட் ரிலேஷன் சம்மந்தமாகவும் 3 பைலுக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அண்ட் நிறைய கைடன்ஸ் கிடைச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்காக நீங்கள் கீழே 555 கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Tarot. Bye.